قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. ஒரு அபூர்வமான சிருஷ்டியாக படைத்திருக்கிறார். அவர் மீது அளவில்லாத அன்பையும் சொல்லினார். அவர்களுக்காக அன்பின் வெளிப்பாடாக மட்டுமல்லாமல் அவர்களுடைய தேவைகளுக்காகவும் அவர்களுடைய உயர்வை நிறுவனம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் பிரமாண்டமான ஏற்பாட்டை செய்தார். அவர்களுடைய சிறிய நல்ல அமல்களை செயல்களை பிரமாண்டமான உயர்வான நிலைக்கு பகரம் தருவதற்காக ஏற்படுகிறார். அவர்களுடைய சிறிய பாவங்களை அவர்கள் கேட்காமலே நல்ல அமல்களின் காரணத்தால் மன்னித்துவிடவும் செய்கிறார். பெரிய பாவங்களை கூட அதன் நிலைக்கு ஏற்ப அவர்கள் உள்ளால் உள்ளபடி வருந்தி மன்னிப்பு கேட்டால் அதை கூட மன்னிப்பு விடுகிறார், மன்னிக்க தயாராக இருக்கிறார். அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர்கள் தான் மன்னிப்பு கேட்டாக வேண்டும் என்ற நிலையை கடந்து அவர்களின் பாவங்களை மன்னிப்பதற்காக நீரினங்களை கூட வெளிப்பொருட்களை தேட வைக்கிறார். ஆழ்கடலில் இருக்கக்கூடிய மீனுக்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம்? அவர்களுக்காக கடலில் ஆழத்தில் இருக்கக்கூடிய அடி தளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் கூட வெளிப்பொருட்கள் நாம் வானத்தின் உயர்ந்த நிலையில் அரசின் நிழலிலே இருக்கக்கூடியவர்கள், அரசை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சமானிகள் 8 மலர்கள் அரசை சுமந்து கொண்டிருப்பதாக குர்ஆனிலே கூறுகிறார். அவர்கள் உட்பட மலக்களின் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உட்பட மலக்குகள் எல்லாம் ஈமான் கொண்ட விசுவாசிகளுக்காக அவர்கள் வெளிப்பொருட்களை தேடுகிறார்கள் என்று நீங்கள் வெளிப்பொருட்களை தேடுங்கள் என்று சொல்லாமல் அவர்கள் தேடுகிறார்கள் என்று அல்லாஹ் இவ்வளவு பிரமாண்டமான ஏற்பாடுகளை அவர்களுடைய பிழைகள் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுடைய உயர்வு சிதைக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நாம் கேட்காமலே அல்லாஹ் தஆலா எவ்வளவு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். அதனால வாய் திறக்காமல் மனதிலே இவ்வாறு தவறு செய்து விட்டேனே என்று மன வருத்தம் கொண்டாலே அவ்வாவாக அதற்கடுத்து
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள், இஸ்ஸய்யியத்தில் ஹஸனா ஃபைன்னஹு யம்ஹுஹா. நீங்கள் தவறு செய்ய நேர்ந்துவிட்டால் நன்மையை செய்து விடுங்கள். ஃபைன்னஹு யம்ஹுஹா, அந்த நன்மைகள் அந்த தவறுகளை அழித்துவிடும். இன்னல் ஹஸனாத்தி யுذிபுன ஸய்யிஆத், நன்மையான கர்மங்கள் திண்மையான பாவங்களை அழித்துவிடக்கூடியவைகளாக இருக்கின்றன. குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு சஹாபி தவறு செய்ததை நபினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கூறுகிறார்கள். ஒரு அந்நிய பெண்ணிடம் கடைசி தினாவுடைய தொடர்பு அல்லாமல் மற்ற எல்லா வகையான தொடர்புகளையும் தான் செய்துவிட்டதாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பாவத்தை வருந்தியவராக முறையிட்டுக் கொண்டார். இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது தொழுகைக்காக காமல் சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்து அமர்கிறார்கள். தவறு செய்த அந்த சஹாபியின் உள்ளம் மன அமைதி பெறவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பதிலை பெறாததன் காரணமாக, யார் ரசூலல்லாஹ், தொழுகைக்கு முன்னால் நான் இவ்வாறு வேண்டும், என்னுடைய பாவத்தை கூறி அதற்கு தண்டனையும் பரிகாரமும் தேட நான் உட்கொண்ட போது தாங்கள் பதில் கூறாத நிலையில் காம சொல்லப்பட்டு விட்டு தாங்கள் சொல்லிக்காகும் என்று விட்டீர்கள். மீண்டும் நான் அதையே தன்னுடைய சமூகத்தில் முறையிட்டு எனக்கு தண்டனையும் அல்லது பாவத்திலிருந்து நான் மன்னிப்பு பெறுவதற்கு வழியை தங்களிடம் தெரிந்து கொள்ள நான் ஆசிக்கிறேன் என்று பள்ளியிலே சொல்கிறார். அப்பொழுது சொன்னார், நீங்கள் ஒன்று செய்திருக்கலாம், ஆமாம், எனக்கு பின்னால் பிறந்திருக்கலாம், ஆமாம், அல்லாஹ்வுடைய பாவத்தை. எவ்வளவு பெரிய பாவம்! அதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்பொருட்கள் தேடாமலே அவர்கள் பின்னால் பொருந்ததின் காரணமாக அந்த பாவத்தை கூட அல்லாஹ் மன்னித்தார். மற்றொரு ஹதீஸிலே ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா கியாமத்திலே அவனுடைய பாவங்களை ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே வருவான். இந்த நேரத்தில் என்ன பாவம் செய்தாய், இந்த இடத்தில் என்ன பாவம் செய்தாய், இப்படிப்பட்ட பாவங்களை தேடிக்கொண்டாய் என்று ஒவ்வொரு பாவங்களாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருவான். அந்த பாவத்தை மீண்டும் நினைவில் கொண்டு வந்து பார்க்கக்கூடிய அந்த அடியார் ஒன்றின் மீது ஒன்றாக பாவங்களுடைய சுமை அதிகரித்துக் கொண்டே செல்லக்கூடிய அந்த நேரத்தில் மாயூஸாக ஆகிடுவார். ஒருத்தரை பாவத்தை வீழ்ந்துவிட்ட எனக்கு இனி சொர்க்கத்தை நான் நினைத்து பார்ப்பதற்கும் கூட வாய்ப்பில்லை என்று மனம் பதறியவர்களாக ஒவ்வொரு பாவத்தை சொல்லும் பொழுது ஒரு இடி விழுந்ததை போன்ற உணர்வில் கதிகரங்கி போய் தடுமாற்ற நிலையில் இருப்பார். தனக்குத்தானே உறுதி செய்து கொள்வார். நமக்கு சொர்க்கத்தை நினைத்து பார்ப்பதற்கு கூட வாய்ப்பில்லை. இப்போது அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா ஒரு காகிதத்தை வெளியெடுப்பான். அதை திராசின் புத்தகத்திலே வைத்து அவனுடைய பாவங்களை எல்லாம் பருவத்தில் வைக்கப்படும். அந்த காகிதம் எழுதப்பட்ட அந்த தட்டு வலுவானதாக ஆகி இது லேசாக ஆகிவிடும். அந்த தட்டில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்று பார்த்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது என்பதாக மற்றொரு ஹதீஸிலே அந்த அடியான் மாயூஸாக ஆகும்போது அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா ஒரு அமலை நீ செய்தாய், அது என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, ஆகவே இவருடைய ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு நன்மையை தாருங்கள் என்று அல்லாஹ் மறக்க வைப்பார்கள். அப்பொழுது கதிகலங்கி போயிருந்த அந்த பாவியான அடியார் ஒவ்வொரு பாவத்திற்கும் எல்லாம் நன்மையை கொடுக்கிறான் என்று கேள்வி அவருக்கு தான் செய்த சில பாவங்கள் நினைவு கொள்கிறது. அதில் அல்லாஹ்வுடைய பொருட்டால் சுட்டிக்காட்டப்படவில்லை, பெற்றோரில் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே கூறி சொல்வாராம், ரப்பே, என்னுடைய சில பாவங்கள் இந்த குறிப்பிடத்தில் விடுபட்டிருக்கிறது, என்னென்ன நேரத்தில் என்னென்ன பாவங்கள் நான் ஈடுபட்டேன் என்பதாக
முதலில் பாவத்தை சொல்ல சொல்ல வருத்தப்பட்டவர் இப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு நன்மை கொடுக்கப்படுகிறது என்பதாக தெரிந்தவுடன் விடுபட்ட பாவத்தை நினைவுபடுத்தி அதற்கு நன்மையை தேடிக்கொள்ள ஆசைப்பட்டு அல்லாஹ் சொல்றான், அதுக்கு பகரமாக நீ நல்ல அமலில் ஈடுபட்டதன் காரணமாக நீ கேட்காமலே நாம் அதை மன்னித்திருக்கும், அதனால் படுகொலையில் ஈடுபடவில்லை, அதை இடம் தரவில்லை என்பதாக அல்லாஹ். இப்படி அல்லாஹுடைய ஏற்பாடுகள் பிரமாண்டமான நிலை மனிதனுடைய வாழ்வதற்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பிரமாண்டமான சூரிய சந்திரன் முதல் கொண்டு காற்றில் நெருப்பும் 5 பஞ்சபுதங்கள் தனாசில் ஆழ்வா என்று கூறப்படக்கூடிய இந்த மூல வஸ்துக்களுடைய ஏற்பாடுகள் இப்படி எப்படியெல்லாம் அல்லாஹ் காலாவில் திட்டமிட்டு இந்த உலகத்தில் நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அதுபோன்று இறந்த பின்பு நம்முடைய வாழ்வு சேதாரப்பட்டு போது விடாமல் இருப்பதற்காக பாவங்களை கொண்டுதான் எவ்வாறு சேதாரங்கள் என்று சொல்லும் பொழுது மாற்றி ஜடப்பொருளாலான இந்த பூமியில நாம் உச்சங்களிலிருந்து உள்ளங்கால் வரை நம்மால் அறிவிக்கக்கூடிய இந்த உடம்பில் ஏதாவது சேதாரம் ஏற்படுவது எவ்வாறு நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் பாதிக்க செய்யும், அதை விட அதிகமான நீண்ட கால மறுபுறா வாழ்க்கை நம்முடைய அந்த ஆன்மீக வாழ்வை ஆகிரத் வாழ்வை பாதிக்க செய்துவிடக்கூடிய சேதாரங்களை ஏற்படுத்திவிடக்கூடியவைகள் பாவங்கள். அது சிறிய சிறிய பாவங்கள் என்றால் உடம்பிலே சிறிய சிறிய சிராய்ப்பு போன்று சிறிய முழுக்குவதை போன்று, பெரிய பெரிய பாவங்கள் எல்லா உறுப்புகள் வெட்டப்படுவது போன்று பெரிய சேதாரங்கள். அது போன்று சிறிய பாவங்கள் எல்லாம் நம்மை சிறிய சிறிய நிலைகளிலும் ஆகிரத்துடைய வாழ்க்கையை பாதிக்க செய்யும். பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் நம்முடைய ஆன்மீக ஆகிரத்துடைய வாழ்க்கையை பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதன் காரணமாக அதற்கெல்லாம் மருந்தை இந்த உலகத்திலேயே மாற்றத்தையும் மருந்தையும் அல்லாஹ் சாதித்தார். நாம் கேட்காமலே இந்த உலகத்தை வாரி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது போன்று மருத்துவ வாழ்க்கை பிரமாண்டமான ஏற்பாடு செய்யும். இதெல்லாம் நம்பின் பிரிவு கொண்டிருக்கிறான் என்பதற்கு போதுமான சாட்சி இதற்கப்பால் எந்த நபியை இவர்களுக்கு அனுப்பி வைத்தானோ அவர்கள் வெறும் கலிமாவை மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக மட்டுமல்ல, கலிமாவை சொல்லிக் கொடுத்து அவர்களுடைய பாவத்துக்காக வெளிப்படுத்தத்தோடு தேட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியும் கொடுங்கள், அதை விளக்கியும் தாருங்கள். அதோடு மட்டும் பத்தாது, அவர்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தவும் தேடுங்கள். உங்களுடைய பாவத்திற்காக வெளிப்படுத்துவது என்பது ஒவ்வொரு நபியிலிருந்து எல்லாருக்கும் ஒரு கடமை. அவர்களுடைய நிலையில் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த எல்லையில் அவர்களை பொறுத்து அது ஹஸ்னாத் சையாத்தின் நல்லவர்களுடைய நல்ல அமல் கூட அல்லாஹ்வுக்கு முழுதலானவர்களுக்கு பாவங்கள் என்ற நிலையில நபிஸல்லல்லாஹு அவர்கள் தன்னுடைய நிலையில் என்னுடைய உள்ளத்திலே லேசான திரை அழுத்து போட்டு வருகிறது, அதனால் நான் 70 முறை 100 முறை அல்லாஹ்வுடைய சுமூகத்திலே வெளிப்படுத்தி தருகிறேன் என்பதாக நபிஸல்லல்லாஹு சொல்லிய அந்த நிலையில அவர்களுடைய நிலையில் வெளிப்படுத்தி தருவது என்பது அவர்களால் விளக்கப்பட்ட விஷயம். அது போன்ற வஸ்தஃபில் நம்பிக்கை வலி மூமின்களுக்காக நீங்கள் வெளிப்படுத்தி தேடுங்கள் என்ற அந்த வாசனம் ஆண்களுக்கு மட்டுமல்ல, அடிமட்ட பால்களுக்கு சேர்த்துத்தான் அந்த ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டார். அந்த மூமினின் என்று அழைத்துள்ளார். அவர் எவ்வளவு பெரிய உத்தரவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிஸல்லல்லாஹு நீங்கள் வெளிப்படுத்தி தேடுங்கள் என்று அல்லாஹ். அது போன்ற ஹதீஸ் ஷரீஃபில் ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு வியாழனும் நபிஸல்லல்லாஹு அவருடைய சமூகத்திலே உம்மத்துமார்களுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. நல்ல அமல்கள் தன்னுடைய உம்மத்துமார்கள் செய்ய அதை தெரிந்து கொள்ளும் போது சந்தோஷம் அடைகிறார்கள், காட்சிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் திண்மையான அமல்கள் நிகழ்ந்துவிடக்கூடிய அந்த பட்டோலை அவருக்கு முன்னால் கொண்டு வரப்படும் பொழுது வருகிறார்கள், அவர்களுக்காக வெளிப்படுத்தி தேடுகிறார்கள் என்றே அறிவித்தார்.
வரும்போது மட்டுமல்ல யாரெல்லாம் எனக்கு மட்டும் அதற்கப்பால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் போதும் அவர்கள் இப்போது நம்முடைய பார்வையில் மறைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் இது வளமும் அம்சமும் ஜாவும் தங்களுடைய ஆத்மாக்களின் மீது அநியாயம் செய்து கொண்ட நிலையில் நபியே ஹதீஸ உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறார்கள். ஏன் பள்ளிவாசலில் தொழக்கூடிய அந்த இடத்தில் உட்கார்ந்து அல்லாஹ் மன்னிப்பு பெறலாமா? உங்களிடம் வருகிறார்கள். உங்களுடைய சமூகத்துக்கு ஒரு பிழை பொருட்களை தேடுகிறார்கள். அவங்க பசங்க பார்த்தவங்க போய் செஞ்சுட்டு போறாங்க, பிழை பொருள் தேடிட்டு போறாங்க. நபிசுல்லா சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன ஜாவுங்க அதுக்குன்னால எஸ்தோஃபிரூனம்மா அல்லாஹ்வின் பிழை பொருட்கள் கொடுக்க தேடுகிறார்கள். பாவம் செஞ்சுட்டாங்க, பிழை பொருட்கள் தேடுறாங்க. ஆமீன் மட்டும் சொல்லியிருந்தா கூட சும்மா உட்காந்துருக்காங்க. அவங்க பாவம் செஞ்சா பிழை பொருட்கள் தேடுறா சார். அப்படி இல்லாம பார்த்து சும்மா இருக்க முடியாது. ரபியா என் ஹபீபால அவருடைய உம்மத்தினர் பாவம் செய்வதை பார்த்துக் கொண்டு பிழை பொருட்கள் தேடுவதை பார்த்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பிழை பொருட்கள் தேடுவதை அல்லாஹ் அங்கீகரிக்காமல் விட்டுவிடுவானோ என்று துடிப்பிலே நபியும் ரசூலும் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய சமூகத்தில் கையெழுந்தார். ரப்பே என்று உமக்கு பாவம் செஞ்சிட்டாங்க, நீ மன்னிச்சிரு என்பதா ரசூல். அதனால இந்த நிலை வந்த பின்பு அல்லாஹ் என்ன சொல்றார்? என்று சொல்லல, நிச்சயமாக அல்லாஹ்வை மன்னித்து விடுவார் என்று சொன்னாரு. பெருசு அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வார்கள். எப்படி பெற்றுக் கொள்வார்கள்? தவ்வாபன் வெளிப்படுத்தக்கூடியவனாக மட்டுமல்ல, ரஹீமா பாவம் செய்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ரஹம் செய்யக்கூடியவனாக. தவ்வாபி எவர்கள் வெளிப்பொருட்களை தேடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் பிரியம் கொள்கிறான். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு அல்லாஹ் பிழையையும் பொறுத்து பாவம் செஞ்சா பாவத்துக்கு வார கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் கொடுத்தார். இந்த அளவுக்கு தன்னுடைய ஹபீபின் மூலமாகவும் பிழை தேடுவதற்கான நிலைகளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். சொல்லாமலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நிச்சயமாக ஹபீப் உங்களிடம் வந்திருக்கிறார். மின் அன்ஃபுசிக்கும் அது ரொம்ப பெரிய ஆழமான கருத்து. மின் அன்ஃபுசிக்கும் நிறைய சாதாரண வெளிப்படையான அர்த்தத்தை சொல்வதாக இருந்தார். உங்களில் ஒருவரான உங்களை சார்ந்தவரான அவர்கள் உங்களிடம் ரசூலாக லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அதற்கு பின்னர் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அவனுடைய உள்ளத்திலே பெரிய வேதனை இருக்கிறது. துன்பங்களில் பெரிய துன்பம் பாவம் தான். சின்ன சின்ன துன்பங்களே நிறையா தாங்கிக் கொள்ள முடியல. மாசாபத்துக்கும் நீ முசீபத் இல்லா பிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய வாழ்க்கையில எந்த துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்துக்கு அடிப்படை காரணம் என்ன? நீங்கள் செய்த பாவங்கள் தான். ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டால் உங்களுக்கு துன்பங்கள் தன்னாலே நீங்கி போயிடும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துடைய விஷயத்தில் அவருடைய கஷ்டங்களை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் துடிக்கிறார்கள். ஹரீஸ் அலைக்கும் அஸீஸுன் மா அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்கள் என்னுடைய உள்ளத்தை வாட்டி வதைக்கிறது. ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது சாதாரண பிரிவு. ஹரீஸ்னா என்ன? அவருக்குரிய பிரியமானவர், ரொம்ப ஆனந்த பிரிவு, உள்ளன்போடு பிரியங்களும் உயிருக்குள்ளா நேசிக்கும். இதெல்லாம் தாண்டி ஹரீஸ் பேராசை பிடித்தவர். நீண்ட காலத்துக்கு பின்னால் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த குழந்தைகள் ஈகோஸ் உட்கார்றது கூட தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அது போன்ற ஹரிஸ் 20-30 வருஷம் குழந்தையை பிறகு வந்திருக்கணும். எங்க மாமனாரு, எங்க மாமியார், எங்க மாமனாரு, அவங்க அம்மா, தாப்பனாருடைய சிறிய தயார். ரொம்ப நாளைக்கு பின்னால் முதல்ல ஒரு சம்சாரம் கல்யாணம் செஞ்சு குழந்தை பிறகு, அதுக்குள்ள 2வது கல்யாணம் செஞ்சு எங்க சின்னதாக கல்யாணம் செஞ்சு மாமனார் பெற்று ஒரே குழந்தை பேர் குழந்தை. அந்த குழந்தைய எப்படி வளர்த்துருக்காங்க? கீழே காலில் போட்டு குளிப்பாட்டுவாங்க, கையில் குழந்தை அப்படி வேற ஏதாவது உள்ள உட்கார வச்சு குளிப்பாட்டுவாங்க. அப்படி எல்லாம் குளிப்பாட்டாங்க. வெளியில குழந்தைங்களை பார்வைப்பற்ற கூடாதுன்னு சொல்லி பெரிய படிக்கிறது பாருங்க ஆரம்பமா இருக்கு, அதில் வச்சு குளிப்பாட்டுவாங்க. தண்ணி கூட வெளியில செஞ்சக்கூடாது, எவ்வளவு பெரிய இருந்தோம். அப்படி ஹரிஸ் ஹில்ஸ் என்று சொன்னால் அதற்கு மேல் பிரியத்துக்கு ஒரு எல்லையை சொல்ல முடியாது.
பிரியத்துடைய எல்லையுடைய டாப் ஹரீஸ்னாலே உங்கள் மீது மனசையே பறி கொடுத்திருந்தார்கள். ஹரீஸ்னாலே لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف بالمؤمنين رؤوف. உங்களை கொண்டு நபிசல்லாஹு அவர்கள் எப்படி இருக்கலாம்? ரவுஃபாகும் ரஹீமா. ரவுஃப் அல்லாஹ் தான் பேர், அல்லாஹ் பேர். ரஹீம் என்பது அல்லாஹ்வுக்கு பேர். ஆனா அந்த ரெண்டு பேரையும் கொண்டு நபிசல்லாஹு இந்த நிலைக்கு போயிட்டாங்க. அல்லாஹ் இந்த எல்லையிலே தன்னுடைய அடியார் விஷயத்துல ரவுஃபா ரஹீமா இருக்கிறாரோ அதே பார்வை அதே உணர்வு அடியார் மீது சொன்னார். என்ன புரியுது? சிவிலி அல்லாஹ் கஷ்மீர் அவங்களுக்கான வஃபாத்தான் அவருடைய முடிவு மனாமல் பார்த்தாங்க. சரி, தங்கள் கொண்டு எவ்வளோ பெரிய மக்கள் ஞான பாதைகள் முன்னேற்றங்கள் நிறைய பலதாரி நமக்கு கருக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் நாளைக்கு கியாமத்துல என்ன கொண்டு வந்தா என்று அல்லாஹ் என்னிடம் கேட்டார். அபூபக்கர் கையை பிடித்து ஒரு ஆளை ஒப்பி என்னை செஞ்சிருப்பாங்க. எந்த மாதிரி யாக்கியமாக இருக்கும்? தன்னுடைய வாழ்வுக்கு பின்னால் ஃபுல் முதலீடு அவங்க தான். தன்னுடைய நிலைக்கு அவங்க இவ்வளவு நிலைக்கு பேர் கொண்டு வந்திருக்காங்க. அப்பேற்பட்ட மகான் மறைவுக்கு பின்னால் முரீத் மனாவனை பார்த்து செய்தி உங்களுக்கு அல்லா எப்படி உங்களுக்கு எப்படி தமிழ் நஜாத்தி எப்படியாச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஒவ்வொரு படி பின்னால் லக்கஜா மஸ்தூன் ஆஃபீஸும் அசீசன் அலைமா அனைத்தும் ஹரீசும் அழைக்கும் மீன் அவர்கள் என்ற இந்த ஆயத்தை நான் ஓடிக்கொண்டு வந்தேன். இந்த ஒரு ஆயத்துக்கான வந்தேன். சாஸ்திரமுத்தாரி வஃபாத்தான எவ்வளவு பெரிய மகான். உலகத்துல இரண்டு மதுகள் மஷ்கூரானது. ஒன்று ஹனஃபி மற்றும் ஷாஃபி. ஷாஃபி மதுவுடைய இமாம் பார்த்தாங்க எல்லாம் எவ்வளோ செஞ்சிருக்கு, எவ்வளோ கிதாபுகள் இருக்கு. அல்லாஹ்வுடைய நஜாத்தை எதை கொண்டு மசாலாவா போயிட்டு அதுதான் வேற இல்லாம எவ்வளவு நபியின் மீது அல்லாஹ்வுக்கு மஹப்பத் இருக்கும். அந்த நபியின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சார்ந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பிரிவு கொண்டு வந்தார். என்னுடைய ஹபீபுடைய உம்மத்து வேற மற்ற பேச்சலாம். அதனால அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய வீரத்து எவ்வளவு பெரிய அன்பு ரோஷம் ஏற்பட்டுச்சான். நபிசல்லாஹுடைய உம்மத்துக்கு பின்னால் ஒரு நபியை கொண்டு வரலாம் முடியாதா? என்ன நல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபிசல்லாஹு காலத்துக்கு முன்னால் எவ்வளவு பாவம் அடிச்சோம், நபிசல்லாஹு காலத்துக்கு எவ்வளவு பாவம் அடிச்சோம். அதுல கொஞ்சம் கூட குறைவில்லாத பாவம் நடந்துட்டு டாப் நெல் வெட்டின்னு எடுத்தா ஆயிரக்கணக்கான மதாரிசி டிஃபரெண்ட் டைப் வெட்டிகள். இது கூட வட்டி நர்மதான் வட்டியா இருக்கு. அந்த மாதிரி வெட்டி ஜினா என்று சொன்னால் அதுக்கு தாழியாச்சு, அதற்கு அடைப்பு விடக்கூடிய சிறிய சிறிய அடையாளங்கள் தான் ஜினாவுக்கு போறாங்க. ஆனா இப்ப பச்சையாக பகுதிகளே சிறப்பு பகுதி என்பதாக ஒதுக்கப்பட்டு அதுக்கு கவர்மெண்ட் அனுமதி. ஒரு கவுமே அழைக்கப்பட்டார்கள் ஓரின சேர்க்கைக்கா, கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கும். இன்னும் என்னமா சொல்றோம்? ஜினாவுக்கு எதெல்லாம் கபாயிர் பெரிய பாவங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு அத்தனை பாவங்களும் அரசாங்க ரீதியில அனுமதி கொடுக்கப்பட்டு கொடிகட்டி பறக்கு. இப்ப நபி தேவையா இல்லை. நபியை கொண்டு தான் ஹிதாயத் பாவங்களை அடிக்கத்தான் நபிமார்கள் வந்தாங்க. இப்ப எவ்வளவு பெரிய தேவை? அடுத்த நபியை கொண்டு வந்தா அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு தன்னுடைய ஹபீபுடைய புத்தகங்களுக்கு அடிச்சாட்டை அயோக்கியத்தை குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, செஞ்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பவுண்டரா இதை செஞ்சாங்க, இந்த மாதிரி அடிச்சாட்டையும் பண்ணாங்க. இப்படி எல்லாம் சொன்னது போல தனது ஹபீபுக்கு இவ்வளவு பெரிய நேமத்தை நான் கொடுத்தா அவங்களுடைய உம்மத்துக்கு அடிச்சாட்டையை செஞ்சாங்கன்னு சொல்ல வேண்டியது ஏற்படும். ஆனா ஸ்டாப் பண்ணி சொல்ல வேண்டிய நிலை வந்துச்சுன்னா ஹபீபுடைய மனசு வந்து நம்முடைய பிள்ளைய நம்ம 4 பேருக்கு முன்னால தப்பே செஞ்சிருக்கான். 4 பேருக்கு முன்னால மோசம் பண்ண நம்ம ஊருக்கு ஒரு ரத்தம் போயிடுச்சு. எனக்கு பிறந்த பிள்ளை இப்படி 4 பேர் கவனமா பேசலாம்னு மனசு வருத்தம் வரவே இல்லை. பெரிய வேதனை கொடுத்தவர் அபூலா தாப்பனார் கூட பண்ணவங்க. ஒரு சஹாபி கூப்பிட்டாலும் தப்பத்தை தாக்கினாலும் ஓடிட்டேன். பார்த்து பார்த்து கூப்பிட்டாங்க. கேட்டாங்க, ஏன்பா குரான்ல வேற சூரா இல்லையா? நபிசுல்லாஹு தப்பல்ல
அலிஹாதா தாவத்தன உனக்கு நாசம் வர கடவுள் இதுக்குத்தானே எங்களை அழைச்சேன்னு சொல்லி நபிசுல்லாஸ் முதல் நபித்துவத்துடைய அறிவிப்பு செய்த போது மக்களை அழைத்து இதை சொன்ன போது சொந்த தாப்பனார் கூட பிறந்த பெரிய தாப்பனார் என்ன சொல்றாரு, நாசமானவனுக்கு வரும். அதே தப்பை பயன்படுத்தி தான் அந்த தப்பத்தை தான். ஆனா அது திரும்ப திரும்ப ஒவ்வொரு மனுஷன் அவங்களுடைய உம்மத்தர்கள் விஷயத்துல குறைகள் சொல்லப்பட்டார். இதே தந்தையாராக இருந்தும் கூட குறைகள் சொல்லப்படும் பொழுது அதே நபிசுல்லாஸ் பதில் யுத்தத்துல கைதிகள் சிறைவாரப்பட்டிருந்தாங்க. அவருடைய கைகள் பிணைச்சு கட்டப்பட்டிருந்தாங்க. அவ்வாறு கட்டப்பட்ட கைதிகளிலே அப்பாஸ் ரலியல்லாஹு நிர்பந்தமான போராட்டத்துக்கு தள்ளி கொண்டு வரப்பட்டிருந்தாங்க. அவர்கள் இரவுல படுத்திருக்கும் போது தராவுக்கு சொல்லுவாங்க, இப்படி துணியை கேட்டு கேட்டு பழகி போனதுனால நபிசுல்லாஸ் கைதியா வந்திருக்கிறார்கள். எத்தனையோ கைதிகள் இருக்கிறாங்க. ஆனால் சிறிய தந்தையாருடைய தொடர்பு நசபி ஹசபி இந்த தொடர்பு எப்படியும் நான் உங்களோட செய்யத்தான் செய்யும். பாரகால் நான் சொல்ல வந்த விஷயம், அல்லாஹ் தனது படைப்புகளிலே மனிதர்களுக்கு உயர்ந்த நிலையை தந்திருக்கிறான். அவருடைய வாழ்க்கையை உலகில் அலங்கரிப்பதற்கு பிரம்மாண்டமான சட்டம், பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார். அவருடைய பாதுகாப்புக்கு அதே எல்லை குறைவில்லாத அளவுக்கு பத்தல்லாவும் சில கஷ்டங்களை கொடுக்கணும் நினைக்கிறதுக்காக வேண்டித்தான் சில துன்பங்களை கொடுக்கிறாங்க ஒழிய அடிக்கடிக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவருடைய வாழ்க்கையை சிதைப்பதற்கு காத்திருச்சு போலாம். ஆனால் அத்தனை நிலையிலும் 360 மரங்களை எல்லாம் ஏற்படுத்திருக்காங்க. எப்ப முன்பு அப்ப இறைக்கிறாங்க. அது வரையும் அவங்களுக்கு பாதுகாப்பு. அதுபோல இறப்புக்கு பின்னால் நீரோடி வாழ்வில் அவர்கள் சேதாரப்பட்டு போய்விடாமல் இருப்பதற்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறார். அவைகளிலே முதன்மையானது ஆமாறுகளை கொண்டு செழிப்பாக உலகத்தில் வாழ்வதற்கு வைட்டமின்ஸ் நிறைந்த உணவுகள் தேவை. அது எல்லாத்தையும் உணவுப் பொருள்ல மறைச்சு வச்சிருக்கு. கண்ணுக்கு பார்வைக்கு தேவையான சில வைட்டமின்ஸ், காதுக்கு தேவை, நாக்குக்கு தேவை, கை காலுக்கு நடக்க பிடிக்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சைஸான A to Z வைட்டமின்ஸ் தேவை. அதெல்லாம் எதுல இருக்கு தேடி பார்க்காமல எல்லாம் மறைச்சு பைப்புள்ளார போகும். இப்படி எல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியத்திற்காக உணவு வகைகளிலே என்னெல்லாம் தேவையோ அவைகளையெல்லாம் மறைத்து வைத்து நம்மை அதை சாப்பிட வைக்கிறார். அதற்கு நாவில தோற்பு உணவு கட்டாய தேவை. எப்படி இருக்காங்க தோற்பு கட்டாய தேவை. அதெல்லாம் உணவுப் பொருட்களை மறைச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு அது உடம்புக்கு நம்ம தெரியாமல் உள்ளார போயிட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு. அப்படி உடல் ரீதியான ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு வைட்டமின்ஸ் தேவையோ அவ்வளவையும் அல்லாஹ் நாம் உண்ணக்கூடிய உணவுகளிலும் குடிக்கக்கூடிய நீரிலும் சுவாசிக்கக்கூடிய காற்றிலும் சமைப்பதற்கு பயன்படக்கூடிய அந்த தீயின் மூலமாகவும் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உடம்பு ஆரோக்கியத்திற்காக இவ்வளவு ஏற்பாடு செய்திருக்கிறான். அதுபோல மறுபுறத்தில் ஆபரத்துல உடம்பு ஆன்மீக உடம்பு ஆரோக்கியமாக இருப்பதற்காக வேண்டி இவ்வாதாரத்தில் எல்லாம் அவைகளில் நாம் ஈடுபடும் பொழுது நம்முடைய ஆன்மீக ஆரோக்கியம் நிரப்பமாக அதில் ஏற்படக்கூடிய சேதாரங்களை நீக்குவது இங்கேயே அல்லாஹ் முத்தாரா இந்த இஸ்திஃபாருடைய பிரமாண்டமான ஏற்பாடு செய்யும். இதன் காரணமாக வணங்குவான் வணங்கப்படக்கூடியவன் என்ற 2 நிலைகளில் மக்களிலே சிலர் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிறார்கள் என்று மட்டும் அல்லாஹ் சொல்லாம அவர் இதுக்கும் நம்ம வணங்குவது ஒன்றுதாமா இருக்கணும். என்ன ஒரு ஆள் சந்திக்கிறாரு, இந்துக்கள் கை கூட்டி வச்சுக்கிறாங்க, நம்ம மற்றவங்களுக்கு சலாம் சொல்றாங்க, ஏதோ அது அன்பை பரிமாறிக்கொள்ளும். இப்படி ஒருவர் மற்றவருக்கு மத்தியில வெளிப்படுத்தப்படக்கூடிய இந்த முகமன்கள் போன்ற வணங்கக்கூடியவனுக்கும் வணங்கப்படக்கூடியவனுக்கும் மத்தியில் இபாதாத்து என்ற பெயரை சூட்டப்பட்டது. கிறிஸ்தவர்கள் வணங்கினாலும் சரி, யூதர்கள் வணங்கினாலும் சரி, இந்துக்கள் வணங்கினாலும் சரி, வேற யார் வணங்கினாலும் சரி, வணங்கக்கூடியவர்கள் மனிதர்கள்
வணங்கப்படக்கூடிய டிஃபரெண்ட் டைப் தெய்வம். அதுல பாத்திலான தெய்வங்கள், தப்பான தெய்வங்கள் என்று பட்டியல் பெருசா இருக்கு. ஹக்கீகி மஅபூதான அல்லாஹ் வணங்கக்கூடிய நினைவுள்ள ஒரு சமூகம் குறைவாக. இப்போ வணக்கத்தில் ஈடுபடுவதோடு என்று அல்லாஹ் சொல்லாங்க, இங்கோன்னு இல்லாஹ் யுஹிப்பூனஹும், அவர்கள் பிரியம் கொள்கிறார்கள். வணங்குவதோடு மட்டுமல்லாமல் எதை வணங்குகிறார்களோ அவைகளை பிரியம் கொள்ளவும் செய்கிறார்கள். எப்படி பிரியம் கொள்ளாங்க? அல்லாஹ்வை பிரியம் கொள்வதை போன்று பிரியம் கொள்கிறார். உள்ளவர்களுடைய அல்லாஹ்வை பிரியம் கொள்ளணும். ஏன் இவ்வளவு நியமத்துகள் எல்லாம் செஞ்சிருக்கான், இவ்வளவு நமக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான், கேட்காமலே கொடுத்துருக்கான், வாரி வாரி கொடுத்துட்டு இருக்கான். இப்படி எல்லாம் பார்க்க பார்க்க கேட்க கேட்க வேதம் தெரிய தெரியும் பொங்க ஆரம்பிச்சு. இப்படி அல்லாஹ் அல்லாதவை வணங்கக்கூடியவர்கள் இருப்போம் அவைகளே பிரியம் கொள்கிறார்கள். கஹுபில்லா, அல்லாஹ்வை பிரியம் கொள்வதை போன்று. ஆனால் வல்லதீன ஆமனும் அஷத்துஹும் பல்லில்லா, எவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் கடுமையான மகத்துவம். ஷதீத் சொல் அஷத்துஹும் பல்லில்லா. நாமும் நல்ல முறையில் கவுட சுத்தி இல்லாம பூரா எழுதி பாருங்க, நட்டோடு உள்ளத்தில் பூரா யோசிச்சு பாருங்க. காலையில இருந்து மாலை வரும், வருஷம் ஒரு மாசமும் எழுதி பாருங்க. ஒரு வருஷம் முடிச்சுடும், ஜனவரியில டிசம்பர். அப்படி இல்லை இந்திய சாந்து சந்திர கணக்கு பிரகாரம், இஸ்லாமிய ஆண்டு பிரகாரம் முஹர்ரம் தான் துவக்கம். முஹர்ரத்துல முடிய 12 மாசம் தான் இந்த 12 மாசம் பூரா மனதார நீங்க எழுதி பாருங்க. எழுதி எழுதி பார்த்தா அதிகமா என்ன எழுதுவாங்க, அதுக்கு என்ன எழுதுவாங்க, நான் பயன் செஞ்சிருக்கேன், நான் தாலீம் படிச்சிருக்கேன், என்னென்னமோ அவங்களுக்கு கோரி கொடுத்துருக்கேன், ஏதாவது சொல்லுவாங்க. மோதனாலும் அவருக்கு பாம்பு சொன்னதை சொல்லுவார். தப்லீக் ஜமாத்துல போனா சில பேர் 4 சில்லா போனேன்னு சொல்லுவாங்க, 1 சில்லா போனேன்னு சொல்லுவாங்க. காலையில் மாலை தாலீம் படிச்சாங்க, 3 ரஸ்மான்ல போனா அதுல இதெல்லாம் சொல்லுவாங்க. அவரவர்கள் நன்மையா நம்மளுக்கு கூட செய்யறாங்க. யாரையும் நம்ம கூட சொல்லிட்டு பூரா பட்டியல் முதல்ல ஆதிசாசனம் தப்லீக் ஜமாத்துல தமிழ் படிச்சிருக்காங்க. பூராத்தையும் எண்ணி பார்த்தா அதுல இபாதத்துகள் இருக்குமா, அல்லாஹ் முஹப்பத் வச்சதா இருக்கு பாருங்க. கட்ட முகத்துலாம் இபாதத் செய்வாங்க, அல்லாஹ் பிரிச்சே சொல்றாங்க. யாபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவார்கள் என்று மட்டும் சொல்லாமல் இபாதத் என்பதை பிரித்து யுஹிப்பூனஹும் கஹுபில்லாஹ் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல்லில்லாஹ். மஹப்பத் என்பது தனி மேட்டர், இபாதத் என்பது தனி மேட்டர். அமலுக்கும் மஹப்பத்துக்கும் இடையே ஒரு பர்சக் லாயமுடியாது. இது அதுல கேட்காது, இது இதுல கேட்காது. ஒரு மனுஷன் மஹப்பத் இல்லா இபாதத் செய்ய இந்த காலத்து வாழ்க்கை அத்தனை பேர் அதை செஞ்சுக்கணும். நான் மஹப்பத்துக்கும் இபாதத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு தக்பீர் கட்டணும், தக்பீர் தஹ்மார் அல்லாஹ் மஹப்பத் வச்சு தக்பீர் கட்டணும் இங்க இருக்கா? மனசார சொல்லுங்க, கிதாபுல நம்ம இங்கேயும் பார்க்கணும். தக்பீர் முன்னோக்கி அல்லாஹ்வுக்கு தொடர்ந்து இமாமத்துல இமாமை பின்பற்றி ஏதாவது சொல்லி அல்லாஹ்வுக்கு கட்ட மஹப்பத் வச்சுட்டு அல்லாஹ்வுக்கு சொல்லணும் தானே முடிஞ்ச ஆரம்பம். அதுவும் சூறா ஓதுறது, சூறா ஓதுறது, அதுக்கு பின்னால் ருக்குக்கு போறது, சமீஅல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா வலக்கல் ஹம்து, சைதாவுக்கு போறது, சுப்ஹான ரப்பியல் அலா ஓதுறது, அத்தியாத் போறது, பூரா எதிரியாவது மஹப்பத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு. அது தனி மேட்டர். வாயில சொல்லணும், அர்த்தம் தெரிஞ்சு அர்த்தத்தை தெரிஞ்சு ஓதணும், அர்த்தம் தெரியாது ஓனா ஏற்றுக்கொள்ளப்படுமே முடிஞ்சு. இது அவயங்களால் அர்கான மஹ்சூஸா குறிப்பிட்ட செயல்களை குறிப்பிட்ட அவயங்களின் மூலமா வெளிப்படுத்து. தொழிலுக்கு தாரீஃப் என்ன ஃபிக்ர் கிதாபுல அர்கான மஹ்சூஸா குறிப்பிட்ட நிலைகளில் குறிப்பிட்ட அவயங்களின் மூலமா குறிப்பிட்ட அமல்களை வெளிப்படுத்துவது. இருப்பதற்கு இவ்வளவு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்பு பிரகாரம் இருக்கணும். அதை இந்த நாள் ஓதணும், அது பிரகாரம் ஓதணும். ருக்கு இப்படி செய்யணும், ருக்குல இதை ஓதணும். சமீஅல்லாஹு சீர்களை அதுல இப்படி நிக்கணும், அதை இதை ஓதணும். சைதாவை இப்படி போகணும், சைதாவை இதை ஓதணும். எதுக்கானமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்போ மஹப்பத் என்பது ஒரு தனி மேட்டர். இந்த மேட்டர் விஷயத்துல அல்லாஹ்வை பிரிச்சு சொல்றான், யுஹிப்பூனஹும் கஹுபில்லாஹ் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன். ஈமான் கொண்ட விசுவாசிகள் அல்லாஹ்வை விரும்பினார்கள். மஹப்பத் என்ற ஒன்று பொதுவாக இந்திய உலகத்தில் அல்லாமல் மஹப்பத் வர சொல்றது காசு லேசா கொண்டு விட்டா போதும். நாங்க என்ன வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறோம். பாதி பஞ்சாயத்து பணங்கள் நம்ம பாதி என்ன செய்யும், அது வாரி ஆமாங்க நான் நிஜமா செய்யறமா எனக்கு தெரியும். அவர் ஆரம்பிச்சு விட்டா போறோம். இவர் தொடர்கதையே ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கூட வச்சிருக்காங்க மனசு. எப்படி எப்படி வரும்? குறைஞ்சபட்சம் ஒன்னும் சொல்லாம இருந்தாலும் பரவாயில்ல.
மஹப்பத் வைக்கட்டும் புகழ்னா ரெண்டாவது விஷயம். குறை சொல்லாமல் இருக்க முடியாது. உதவி செய்யாவிட்டால் உபத்திரவம் செய்யாமல் இருக்கு சொல்லுவாங்க. ஆனா இப்போ மனிதர்கள் அல்லாஹ்வை பற்றி மஹப்பத் வைப்பது புகழ்வது என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். குறைன்னு நம்ம சின்ன வார்த்தை ஆரம்பிச்சு ஒரு சம்பவத்தை மோட்டா பண்ணது ஏதாவது சம்பவத்தை நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அவன் பள்ளப்பட்டு எடுத்து திண்டுக்கல் அப்படின்னா சம்பவம் சொல்லுவோம். யார்கிட்ட வேணாலும் முதல்ல நம்ம ஆரம்பிச்சு விட்டா போறோம். அதுக்குன்னா நான் வாய முடிக்க வேண்டிய அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன சின்ன ரவுண்ட்ல இருக்கு, நான் எங்கெல்லாம் போயிட்டு வரேன், எவ்வளவு மௌத்து எப்படி நடந்து தெரியுமா? அது போல அல்லாஹ் பத்தி குறை சொல்லி லேசா லீக் பண்ணி விட்டா போதும். ஒவ்வொருத்தரும் கூட வச்சிருக்காங்க மனசுல. எனக்கு அல்லா எப்படி செஞ்சிருக்காங்க, எனக்கு அப்படி செஞ்சிருக்காங்க, நான் இந்த மோசம் போனேன், அல்ல அந்த கண்போட்டே பாருங்க, பேக்கெட் பாருங்க, நான் என்ன பர்சன் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன், மேல வர முடியும் ஒரே சொல்லி நான் நிறைய விட்டான்னு சொல்றேன். மாபத்தை எந்த மொழியில் வரப்போகுது? ஆனா மாபூத விஷயத்துல ஆபிதீங்க வழங்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க? அசத்த ஒப்பதெல்லாம் கடுமையான இது எப்படி வரும்? சிக்கலான விஷயம். ஒரு முறை வேணுமே தொழுநோம்பு ஜக்காத் வச்சு நம்ம கற்பது சொல்லப்படுது. அதுதான் அவங்க வலியுறுத்தி சொல்லப்படுது. அவங்க செஞ்சிருக்காங்க. நம்ம முஸ்லீம் சொல்றது வேற உபரியா கொஞ்சம் நேரம் தக்கதாரி ஆளை பார்த்து தாடி கட்டி வச்சிருப்பாரு. விஸ்வாச ஜோக்கு மேல கொஞ்சம் மத்த நடக்கூட பாவனைகள் காலைக்கு மேல கையில் கட்டிருப்பாரு. அது பாவம் சொன்னோன்னு பிரகாசம் போயிடுவார். உபரியா பார்த்தா கையில தஸ்மி ஓட்டிக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அல்லாவுடைய இந்த தோற்றத்தை பார்த்து அப்பூக்கிக்கும் உங்களுடைய கல்வை ஏற்றி வந்தா பாருங்க. கல்வில என்னமா இருக்கும்? தொழுவதற்கு நம்ம உங்களுக்கு சக்காத்து என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை மைண்ட் பாருங்க. சைத்தான் அங்கே என்ன வேணாலும் வெளியில ஆடிட்டு உள்ளத்தை நாம் பார்த்துக்கிறேன். அவனுக்கு கட்டுப்பாட்டு தான் உள்ள இல்லை. பராத்தையில் அக்ஷரம் ஷாக்கிரி கேட்டான். இன்னக்கு மின்னல் முன்வரின் இருந்து தொலைச்சிட்டு போன என்ன செய்வான்னு தெரியும். தெரிஞ்சோம் இருந்து போன்தான். இருந்து போன்னு சொன்னதுக்குனால என்ன சொல்லணும்? செஞ்சேன் நான் தான் ஒரு தடவை தப்பு செஞ்சேன், உன்னுடைய மருத்துவ ஆயிட்டேன், என்னோட வெளியே போன்னு விளக்கிட்டேன், இனியாவது ஒழுங்கா நடந்துக்கிறேன், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை எனக்கு உடனே ஓத்து கொடுக்காம தலையை செய்யணும் இல்ல அந்த மாதிரி செய்யாம காரணமா இருந்து தொலைஞ்சு போன்னு சொல்லி அனுமதி கொடுத்ததுனால தப்புல இருந்து நல்லா வாழன்னு சொல்லணும். எதை செய்யக்கூட அதே செய்யணும். நேரான பாதையில நான் உட்கார்ந்து நேரான பாதையில கண்டுபிடிக்க போறதா ஜனாக்கு சிவப்படுறது போறது கொடுக்க போனதுதான் இல்லா போறதுதான் மாசா போறதுதான் போய் உட்கார்ந்து சும்மா ஆர்த்தியம் நம் முன்பை நேர்ந்து முன்னாலும் வருவேன், பின்னாலே வருவேன், பாது பக்கம் வருவேன், இடது பக்கம் வருவேன். இதெல்லாம் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரே வேலையை என்ன சொல்றேன், தொழு விடாம போயிட்டுருவேன், ஜமாத்துக்கு விடாம போயிட்டுருவேன், என்ன நோம்பு செய்ய விடாம இதெல்லாம் சொல்றது. பதார்த்த உள்ளத்துல தான் கை வைக்கிறேன்னு சொல்றேன். நன்றி அவர்கள் அதிகமான நன்றி காலம் தான் இருக்கணும். நன்றி எப்போ வரும்? மகப்பத்தை வச்சாதான் நன்றி வரும். நன்றி என்பது அல்லாவுடைய பெருபாகங்களை மனதார எனக்கு அல்லா கொடுத்தான். நான் தகுதி இல்லாத எனக்கு அல்லா கொடுத்தான், உபரியா கொடுத்திருக்கான், அது பகரமா வாங்கல. அப்ப நன்றி செய்யணும். மகப்பத் வரும். மகப்பத்தோட வெளிப்பாடு நன்றி. மகப்பத்து இல்லாம யாரா நன்றி செய்வானா? யோசிப்பாங்க. மகப்பத்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இது அல்லாவுடைய முத்தாலமாவும் கூட. அடியாளர்கள் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதை சுத்தமா பஞ்சர் பண்ணி விட்டுறது சைத்தானுடைய வேலை. அல்லாவுடைய நேர் எவ்வளவு பயங்கரமான நிலையை அவங்க மேற்கொள்றான் பாரு. தொழு விடாம ஆட்கள் சொல்லவே இல்லை. சாக்கிரி அவனுக்கு நன்றியே செய்ய விடாம அதுக்கப்பால மணியை பார்க்கவே கூடாது. விடிய விடிய பேசுவாங்க 2 தடவை பார்த்து. அதற்கடுத்து என்ன? புள்ளின்கான ஆபாவும் பாபனாவும் 8 விஷயத்தல்ல எண்ணி விடணும். உங்களுடைய தாய்க்கு அதனால உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுடைய உத்தார்கள், உங்களுடைய மனைவி மக்கள், அதுக்குனால உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வீடு, இதெல்லாம்
8 விஷயத்தை சொல்லி அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின். அஹப்ப இலைக்கும் உங்களுக்கு இடம், அஹப்ப இலைக்கும் அஹப்பத்தை அங்கே சொன்னாங்க. ரொம்ப அதிகமான பிரியம் உள்ளதாக மேலே சொன்னவைகளை காண இவைகள் உங்களுடைய உள்ளத்தில் அதிகமான மகத்தை இடம் பிடித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குமே. ஆனால் இதற்கு அதிகமான பேர் தப்பான அர்த்தம் செய்யலாம். அதுக்கு ஒரு பங்கு இபாதத் சொல்லுவோம். தொழுகையும் நாம் இல்லைன்னு சொல்லி இபாதத் தொழுகையும் உண்டு. அது மட்டும் தான் இபாதம் மோசம் போயிடும். நோம்பு தக்காத்து அச்செல்லாம் எதுல சேர்க்கிறது? அது இல்லாம இதாத் அத்தியுமாக அத்தியும் வசூல் எவ்வளவு அவாமிர் நவாஹிர் பூரா இபாதத் தான். அது போல ஜிஹாது ஃபீ சபீலி அந்த பாட்டு அதுக்கு யோரஃபுல் அஷ்யாவு அவுதாதிஹா ஒவ்வொரு பொருளையும் அதன் மாற்றத்தை கொண்டு தான் அறியப்படும். இரவு என்று சொல்வது எது? பகலிலே அதுதான். பகல் என்று சொல்வது எது? இரவிலே அதுதான். ஆண் என்று சொல்வது எது? பெண்ணிலே அதுதான். அப்படி ஒவ்வொரு மாற்றத்தை கொண்டு தான் அதன் மற்றொரு பொருளை நாம் அறிய முடியும். அப்படி போல இங்க ஜிஹாது ஃபீ சபீலிஹி என்று வந்த வார்த்தை என்ன? அல்லாஹ்வுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய பாதை என்று எதிர்க்கும். அதற்கு மாற்றமாக தன்னுடைய பாதை. ஃபீ சபீலிஹிக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பாதை என்று எதிர்க்காத ஒரு ராஜபாட்டு. அது அல்லாமல் இருக்கு தன்னுடைய பாட்டு. அவனுடைய மனம் என்ன சொல்றது அதுதான் பாட்டு. அதுக்கு ஆதாரம் என்ன? அஃபரைத மன் இத்தஹத இலாஹு ஹவாஹு. அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு நேர்மாற்றமான ஒன்று ஹவா. அல்லாஹ்வுடைய பாட்டை என்று ஒன்று இருந்தால் அதற்கு நேர்மாற்றமான பாட்டை இவன் மனதிச்சையை பின்பற்றி நடக்கக்கூடிய பாட்டை தான் ஜிஹாது ஃபீ சபீலிஹி என்ற வார்த்தை இவனுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு இவனை அழைத்து செல்லக்கூடிய அந்த பாட்டை விட்டுவிட்டு இவனுடைய விருப்பத்தை நிறைவே செய்யக்கூடிய எந்த பாதைகள் எல்லாம் எந்த செயல்கள் எல்லாம் இருக்கணும் அவைகள் எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். இதெல்லாம் அஹப்ப இலைக்கும். இதை காண மேலே சொன்ன 8 விஷயங்களுக்கு பிரியமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அதாப கொண்டு வருவது நீங்க எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. எப்போ வரணும், எப்போ வரலாம், எந்த நேரத்துக்கு கூப்பிட்டு நான் சொல்ல முடியும், எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. சுட போற எதிர்பார்த்துட்டு எப்படி இருக்கணும்? முன்னெச்சரிக்கை செய்யற துப்பாக்கி கொண்டு வந்து சுட போறேன் எதிர்பார்த்துட்டு எப்படி இருக்கும்? தொழுகுல நோம்புக்கு ஜக்காத் கொடுத்து அப்படி சொல்லல. ஏதாவது வந்திருக்காங்க நீ சொன்ன விஷயத்துல ஏதாவது இருக்கா? தொழில் இல்ல, நோம்பு இல்ல, ஜக்காத் எதுவுமே எல்லாம் சொல்லு. பூரா மஹப்பத்தை மட்டும் தான் சொல்றேன். மஹப்பத்தை மட்டும் தான் பேசப்படும். அஹப்ப இலைக்கும் அல்லாஹ் வ ரசூல். அல்லாஹ் மேல முஹம்மத் வச்சா மட்டும் பத்தா, ரசூலுல்லாஹ் ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ் மட்டும் பத்தா. ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ் மஹப்பத்தை வைக்கணும். இங்க ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ் முஸ்லிம் ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ் மஹப்பத் வைக்கிறதா சொல்றாங்க. ஜிஹாத் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாத் ஃபீ சபீலிஹி மஹப்பத் ஜிஹாத் ஃபீ சபீலிஹி. நீங்க அதையே வச்சுங்க தப்லீக் ஜமாத்ல போறது, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது வச்சுக்கிட்டா கூட அவன் தான் செய்யற மஹபத் இல்லை. அமல் என்பது வேற விஷயம். முதல்ல ஆரம்பத்துல என்ன சாவி செஞ்சுட்டு வரல. பூரா அமலுடைய பார்க்க ஒண்ணு, மஹபத்துடைய பார்க்க ஒண்ணு. ரெண்டு தண்டவாளம் கிடையிலும் இடவெளி 2 மேல தான் வண்டி ஓடியும். 3 ஒன்று ஓடவே ஓட. அப்போ அமல் ஹைசியத்துல அந்த அந்த பாட்டையில் எவ்வளவு நிரப்பம் வேண்டுமோ அதுக்கு கிஞ்சிற்றும் குறைவில்லாமல், சிறிதும் கூட குறைவில்லாமல் முழுமையாக மஹபத்துடைய பாட்டை இருக்க வேண்டும். மஹபத்துடைய பாட்டை இருந்தால் அமலுடைய பாட்டை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். மஹபத்துடைய பாட்டை இல்லை, அமலுடைய பாட்டை வாழ்க்கை செய்வீங்க சக்தி. அதனால தொழுவக்கூடாதுன்னு சொல்லல. தொழுவணும், நோம்பு, ஜகாத்துக்கு, ஹஜ் செய்யணும், ஜமாத்ல போடணும், மத்த அமல் எந்த அமல் இருக்கு எந்த அமலையும் நான் வேண்டாம் என்று சொல்ல. ஆனா அதற்கெல்லாம் பேசிக் பிடிமானம் என்ன? மஹப்பத். மஹப்பத் இல்ல அதாவது அதாபம். அமல் இல்லாத மன்னிச்சிருவான் மத்த எல்லா விஷயங்களையும். அமல் குறைபாடு எல்லாம் மன்னிச்சு. ஒரு சஹாபி நபிஸல்லல்லாஹு சமூகத்துக்கு கொண்டு வரப்பட்டார். அவர்கள் கல் குடித்ததற்காக தண்டிக்கப்பட்டிருந்தார்கள். 2வது முறையும் கொண்டு வரப்பட்டார். சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? நாசமா போ யாரும் தங்களுடைய காலத்தை இவ்வளவு வெட்கம் இல்லாம திரும்ப கல் குடிச்சு நின்று நிற்கிறார். போன தண்டனை கொடுக்கப்படி 2வது இந்த தண்டனைக்கு மனசுல என்ன கொண்டு வரப்பட்டிருக்காரு. மூலானால் அவர்களுக்கு யாரும் உங்களுக்கு என்ன தெரியும்? நீ கல்வி அல்லாஹ்வுடைய இவர் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறார்.
அமல்ல டேமேஜ். உம்முல் ஹபாயிஸ் கண்டுபிடிக்கிறது பாவங்களின் தாய். அப்படி இருந்தும் கூட அவர் பாவம் செய்ததற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கோபித்துக் கொள்ளவில்லை. மன்னிச்சு கொண்டு வந்து செஞ்சிட்டார். ஆனா உள்ளத்துக்கு அல்லாஹ் சொல்லிருக்காங்க. அது பக்கம் மக்களுக்கு சிந்தனை இல்லாம ஆயிட்டா பாரு செய்தான். எப்படி வரும் அல்லாஹ் மேல சொல்லு. அல்லாஹ் மேல முஹப்பத் கொண்டு ரசூல் மேல தன்னா அது வந்துச்சுன்னா அவன் பாட்டில் நம்ம போறதுக்கு நம்ம யாரும் தடை செய்ய முடியாது. இதுதான் மெயின். இது ரெண்டும் வந்துச்சுன்னா தன்னால எல்லாம் குர்பான் ஆயிடும். இன்னும் மக்கிப்பதிமை முக்கியம். யார் யாரை நேசிக்கிறார்கள் அவருக்காக குர்பான் ஆயிடுவாங்க. டெம்பரேச்சர் எப்படி அதே அளவுக்கு அவங்களுக்கு குர்பான் ஆகுவாங்க, அர்ப்பணம் ஆகுவாங்க. அல்லாஹ் மேல முஹப்பத் கொண்டு ரசூல் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அல்லாஹ்வை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, அவன் பேச கேட்க முடியாது, குற்றம் பார்க்க முடியாது, சுவைத்து பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. என்னத்தான் செய்யணும்? ரப்பே முஹப்பத் வைக்கும் சொல்ல பார்க்க முடியும். என்ன செய்யும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து நேற்று அந்த மஸ்னவியில் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையே உட்காந்து ரப்பே கண்ணால் நான் பார்க்கவும் இல்லை, இது ஒரு காலம் எல்லாம் போயிடுச்சு, உன் பேச்சை கேட்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இது ஒன்றும் கிடைக்கல. கிடைச்சேன்னு சொன்னா உனக்கு நான் தலை செய்ய விடுவேன், தேன் பார்ப்பேன், எண்ணெய் தேய்ச்சி விடுவேன்னு சொல்லிட்டு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பக்கம் வந்தாங்க. கிட்ட போயிட்டா இந்த ஆடு பஸ்துல இருக்கிறார். என்ன கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாம ரப்பே நீ எப்போ வருவேன், நான் ஒன்னு எப்ப நான் பார்ப்பேன், உனக்கு நான் தலையில எண்ணெய் தேய்ச்சி விடலான்னு ஆசைப்படுறேன், தேன் பார்ப்பேன், தலை செய்வோம், இப்படி சொல்லிட்டு திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல இருக்கிறது அவருக்கு தெரியும். அப்பா நீ யாரை பார்த்து சொல்ற, யாருக்கு சொல்றப்பான்னு கேட்டார். பார்த்தாரு மூசா நபி, இந்த மாதிரி ரப்ப மேல உங்களுக்கு பிரியம் வந்துருச்சு, அவனுக்கு நான் தலையில எண்ணெய் தேய்ச்சி சீ ஊட்டி கொஞ்சம் பேன் பார்த்து கொண்டான்னு ஆசைப்படுறேன். அட பாவி, இப்படியா நீ அல்லாஹ் சொல்லுவேன்? அல்லாவுக்கு தலை செய்ய உள்ளதா? பேன் பார்க்கணும், தலை சடையா பிடிச்சிருக்கு, தேன் பேனா தலையில அவன் கொடுத்து போயிருக்கு. சிறுக்கூடிய வார்த்தையை சொல்லிட்டேப்பான்னு சொன்னான். ஆஹா, என் ரப்ப மேல நான் இப்படி சிறுக்கூடிய வார்த்தை அதுக்கு பண்ணாம சொல்லிட்டேன், மண்ணை வாரி தள்ளி கூட ஓண்டத்துக்கு ஓடி போயிட்டான். ஆட்டுமதியை விட்டு ஒன்னே பையா மூசாவே, நீங்க வந்தது அடியார்கள் என் பக்கம் சேர்ப்பதற்காகவா அல்லது அடியார்கள் என்னை விட்டு விரட்டுவதற்காகவா? அவருக்கு கைய மாறி என்ன கஞ்சுறார். அவருக்கு காட்டுல மேட்டுல மக்கள் இல்லாத இடத்துல யாராவது தலையை போட்டு குடும்பத்தை பேர் யாராவது அந்நியால்தான் பேரை பார்க்க முடியும். ஆனால் இந்த காலத்துல சமமாரி அந்த காலத்துல இருந்துச்சு. ஆடு மாடு மேய்க்கக்கூடிய வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு வாழை தலையில இருக்க பேரை பார்த்து கொஞ்சம் சவுதி செஞ்சு கொடுப்போம். எவ்வளவு தேவையுள்ள ஒன்று, தலையில என்ன தைக்கிறது ஒன்று, அசிய உள்ளது ஒன்று, இதெல்லாம் பிரியமான ஒன்று. தன்னுடைய ஹபீப் ரப்பி மீது இவ்வளவு காதல் கொண்டு இருந்தார், அவருக்கு இதை செய்யணும்னு ஆசைப்பட்டார். அவர் பாஷையில அவர் சொல்றார், உங்க பாஷையில சொன்னா அது சிறுக்கு, அவர் பாஷையில அது சிறுக்காது. அதனால நீங்க என்னுடைய அடியாரை என்னை விட்டு பிரித்து விட்டீர்கள். அவர் சொல்ல கேட்டுக்கிட்டே இருந்த ஆசையா இருக்கு. எவ்வளவு பிரியமா என்னை பத்தி அவர் சொல்லிட்டு இருந்தார். அவர் என்னை விட்டு விரட்டி ஓடி ஓடி காலை பிடிச்சிட்டு வந்து என்னை மன்னிச்சுக்கப்பா, எல்லாம் உன் பேச்சு கேட்டு ஆசைப்படுறேன். இப்ப பேர் ஆறு சொல் நம்மளால முடியலையே, என்ன செய்யும்? எல்லாமே முகமது சொல்ல முடியலையே. எது கிடைச்சாலும் மனிதர்கள் தான் ஏஜென்சியா இருக்காங்க. உங்க வியாபார ஏஜென்சியா இருக்கு. என்ன ராஜா அவங்களுக்கு கிடந்து இங்கேயோட பரவாயில்ல, தனியா கடை வச்சு வர சொல்லலாம் பார்த்து ஆளை கட்டி மாறிக்கிட்டு பெரிய கஷ்டம். மிச்சான் கம்பெனி இல்லை, ராஜா மாதிரி உட்காந்து காலையில போற மாதிரி இஷ்டத்துக்கு போய் இஷ்டத்துக்கு கேட்க கூடாது. எக்ரிமெண்டோட போய் உட்காந்து நிம்மதியா இருக்கு. மச்சான் மூலமா தான் அது கிடைக்குன்னு சொல்றாரு. தீபம் மச்சானுடைய விஷயம் தீபம் பண்ணுவாங்க. அதனால இப்ப நம்ம மருந்து ரெண்டாவது செக்ரட்டரி மாதிரி ஆயிடுச்சு. ஆஹாத கொண்டாட்டி அந்த மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தீபத்துக்கு நம்ம ஏன் அது மூலமா தான் வாழ்க்கை இல்லைன்னா நேரம் வந்து அவங்க யாரும் செய்ய முடியாது. வேலை எப்படி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கிடைக்கும். ஒவ்வொன்றும் ஒரு ஏஜென்சி இருக்கு. என்ன கத்தி போயிட்டு கேட்ட மளிகை கடை விட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டம் இல்லாம ஒரு துவா செய்யலாமான்னு கேட்டேன். ஆஹா, நீ வழங்காம சொல்றேன், வியாபாரம் நடக்கிறது தான் கஷ்டம்னு சொல்றேன். மூச்சு விட முடியல, அவள் வியாபாரம் நடக்குன்னு சொல்றேன். கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன். துவா செய்யறேன்னு சொல்ல கஷ்டம் இல்லாம இருக்கணும். மளிகை கடைனா ஒவ்வொரு பொருளும் தனித்தனியா போட்டு தான் கொடுக்கணும். என்ன 1 ரூபாய் கேட்டவனுக்கு தான் கொடுக்கும், 100 ரூபாய் கேட்டவனுக்கு பொருளை போட்டு தான் கொடுக்கும்.
ரூபாய்க்கெல்லாம் இல்லை போங்க, 100 ரூபாய் உள்ள கஸ்டமர் மட்டும் வாங்க முறைகள் நடத்த முடியுமா? இப்ப ரொம்ப ஆளை தேடும் இல்லை, உட்கார முடியும், மூச்சு விட முடியல, கஷ்டமா இருக்கு. ராத்திரி 11 மணி 12 மணி ஆகிடுது, அசந்து போகுதுன்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு கஷ்டம் இல்லாத வாசி நம்ம செய்யுங்க, நாங்க இப்படி விஷயம் சொல்ல அல்லாவும் வேண்டாங்க, இந்த கஷ்டத்தை அனுபவிக்க என்ன செய்ய இப்போ உலகத்துல எல்லாரும் நம்முடைய வாழ்வுக்காக வேண்டி ஒவ்வொன்றும் ஏஜென்சி நான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா அதை மேல மகத்து வைக்கிறான். அதனால திஜாரத்தின் கஷ்டம் கசாதா, நஷ்டம் வந்து விடுமே என்று பயந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வியாபாரம் மசாக்கின தரலாம். உங்க மனசுக்கு ரொம்ப அமைதி தரக்கூடிய வீடு அகப்பேலைக்கும் கொஞ்சம் புதுசா கல்யாணம் செஞ்சு அழகையும் வாங்கி போயிருக்கு. என்ன சில பெண் மனைவிமாருக்கு சொல்லலாம் சொர்க்கத்தில் இருக்குன்னு சொல்லி அப்படி எல்லாம் இருந்து அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத்தை விட அதிகமா போச்சு. பிள்ளைகள் அது ஒண்ணுக்கு ஒவ்வொன்றுக்கு செட் பண்ணி பார்க்கணுமா இல்லையா? இப்போ மனிதனுடைய உள்ளத்தை பறிக்கக்கூடிய அத்தனை ஏஜென்சிகளும் பூரா முன்னால ரயிலுள்ள தான் ஒண்ணு கூட அல்லாஹ் மஹப்பத்தை வைக்கணும்னு சொல்லலாம். இது என்ன பெரிய மொபார் லாய்க்குள்ளி உதாரணம் செல்ல அவசரம். மனிதனுடைய சக்திக்கு மீறி அவனுக்கு எல்லாம் சிரமத்தை தந்தது. சக்தி மீறி எப்படி எல்லாம் சிரமம் தருவானா? நாமளே ஒரு பிள்ளை இது அம்மிக்கல்ல தூக்கும் சொன்ன குழந்தைய தூக்குமா? என்ன அம்மிக்கல்ல நம்ம குழந்தைய பார்த்து நான் சொல்ல மாட்டோம். எங்க அம்மா சொல்லுவோம், பாய் கல்யாணம் அவங்க எங்க பாயுடைய சம்சாரத்தை பார்க்கறதுக்கு சம்சாரத்துடைய தம்பிகள் வருவாங்க. சின்ன கிராமத்துல இருக்கிறாங்க, பாவா கேட்பாங்க, எங்க போவாங்க? சும்மா வந்துட்டு அது எப்படி சும்மா வருது? இந்த அம்மியை தூக்கி பாருங்க. அப்படியே வந்து போய் தூக்கி பார்ப்பாங்க. சும்மா எப்படி வருது? வெறும் கையா அம்மியை தூக்கிட்டு வாங்க. அந்த மாதிரி ஏதாவது நம்ம வேலையை சொன்னா அவங்க சக்திக்கு நம்ம சொல்லுவாங்க. அப்படின்னு வந்ததான வார்த்தை வந்துருச்சு சம்பந்தம். ஒரு சேரை நம்ம பிள்ளைகளுக்கு நாம அவங்க சக்திக்கு மீறி சுமையை ஏற்ற மாட்டோம். அருகமும் ராக்கி நல்லா சக்திக்கு மீறி நம்ம சுமையை ஏற்பான எவ்வளவு மகபத் பேடி எப்படி வைக்க பார்க்கவும் இல்லை, அவன் பேச்சை கேட்கவும் இல்லை, ஐம்புள்ள உணர்வுகளால் அடையாளம் காண முடியல. எப்படிமா மகபத் வைக்கணும்? பெரிய கஷ்டமா இல்லையா? தொழுவ சொன்னா தொழுறோம், நோம்பு வைக்கணும், நோம்பு வைக்கணும், தக்காத்த ஹஜ் எல்லாம் முடிச்சிடும். மஹப்பத் பெரிய விஷயமாச்சு. அது வர முடியலையே, வரலையே, மனசுல வர முடியல, வரணும் இல்லையே. நபிசுல்லாஹ் கையேந்திட்டாங்க. என்னுடைய கையில் எது இருக்கிறதோ அது விஷயத்தில் நான் நீதமாக நடந்து கொள்கிறேன். 9 மனைவிமார்கள் ஒரே நேரத்தில் நபிசுல்லாஹ் மனைவிமார்களாக இருந்தாங்க. ஒரு சாமான் வாங்கினா 9 பேருக்கு ஒரே மாதிரி ஒரு தட்டு வாங்கினா வாங்குவாங்க, துணி வாங்கினா வாங்க, என்னென்ன பொருள் வாங்கணும் ஒரே மாதிரி வாங்குவோம், ஏற்றத்தாழ்வு இருக்காது. அதுல நான் நீதமாக நடந்து கொண்டு விடுகிறேன். ஆனால் எது உன் கைவசம் இருக்கிறதோ அதில் கூடுதல் குறைதல் இருந்தால், நீதத்துக்கு குறைபாடு இருந்தால் என்ன மன்னிச்சுக்கணும்னு நல்லா எழுதிட்டாங்க. சில மனைவிமார்கள் அதிகமான மஹபத் கொண்டு, அது என் கையில இல்லை. மஹபத் நீ வைக்க மனசு தூண்டுதல் சொல்றதுனால ஆயிஷா அம்மாவே அதிகமான மஹபத் இருந்துச்சு. அவங்க கன்னியா இருந்தாங்க. அப்படி இல்லை, ஆயிஷா அம்மாவே ஒருத்தரவே கதீஜா அம்மா ஃபாத்திமா அம்மாட்ட கதீஜா அம்மாவை பத்தி குறை சொல்லிட்டாங்க. என்ன பெரிய கொஸ்டின் நினைக்கிறியா? உங்க அம்மா 3 மனைவி கணவன் நிக்கா செஞ்ச கிளவி, நான் தான் பொமரி, என்னத்தான் அல்லாஹ் பொமரியாக கன்னி பெண்ணாக நிக்கா செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பெரியமா சொல்லிட்டாங்க. ஃபாத்திமா அம்மாவுக்கு தாய் தானே, ரோஷம் வந்துச்சு, அழுதுட்டு இருப்பாங்க. நபிசுல்லாஹ் வீட்டுக்கு போறாங்க. ஃபாத்திமா அம்மா அழுதுட்டாங்க. மாவி வீட்டுக்கு ஃபாத்திமாவும் நான் அழுது வச்சது என்ன என்ன ஏன் அழுதுன்னு என்ன கேட்டுட்டு இருக்காங்க. யாரும் சொன்னதுதான் ஆயிஷா அம்மா எங்க அம்மா 3 கணவனுக்கு நிக்கா செஞ்சு கடையே கல்யாணம் செஞ்சுட்டு தான் நபிசுல்லாஹ் செஞ்சுட்டாங்க. நான் தான் கன்னியா கல்யாணம் செஞ்சது பெருமையா அப்படியா சொன்னாங்க. நீ இப்படி சொல்லுமா, ஏன் அழுதுற? என் தாயை கல்யாணம் செய்யும் போது ரசூலுல்லாஹ் கன்னியா இருந்தாங்க. என் அம்மாவை கல்யாணம் செய்யும் போது ரசூலை வச்சுதான் மதிப்பு நீங்க பாராட்டுறீங்க. அந்த மதிப்பு உள்ளாதபடி என் தாய்க்கு தான் கிடைச்சு. 3 கணவரை கல்யாணம் செய்திருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் அவர்கள் கன்னியாக இருந்தார். உங்களை நிக்கா செய்யும் போது எல்லா வேலையும் முடிச்சு கடைசியா தான் நீங்க
உங்களுக்கு கல்யாணம் கொடுத்திருக்காங்க. அதனால நபியை வைத்து பெருமை கொள்வதாக இருந்தால் அந்த பெருமை என்னுடைய தாய்க்கு தான் சொன்ன ரொம்ப வளர்ச்சி ஆயிடுச்சு. இந்த பதில் எனக்கு அந்த நேரத்தில் கிடைக்காம போச்சு. அப்போ மஹப்பத்துடைய எந்த பேச்சும் செய்ய போச்சு. மஹப்பத்துடைய விஷயத்துல நாம் நம்முடைய கல்வ நாம மஹப்பத் வைக்க முடியாது இருக்கா, அல்லாஹ் மஹப்பத் வைக்க வச்சாதான் முடியும். அதனால ஆயிஷா அம்மா கன்னியா இருந்தனால பிரியம் வச்சாங்கன்னு அல்ல. ஆயிஷா அம்மா ஒருத்தருக்கு கினாயாவ சொன்னாங்க, ஒரு மரம் நிறைய பழுத்து குலுங்கி பல வருடங்கள் காய்த்து கழிந்து விட்டது, பழசா போச்சு அந்த மரம். ஒரு மரம் இப்பொழுதுதான் முளைத்து புதிதாக கனியை கொடுக்க ஆரம்பித்தது. எதை அதிகமாக நேசிப்பீர்கள் என்று கேட்டார். அல்லாவுடைய மதியனுக்கு சொன்ன எதுக்காக இந்த அம்மா சொல்றாங்க புரிஞ்சுல சொன்னாங்க. ஆயிஷாவை இனிமே இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, ஒரு காலம் பயன்படுத்தக்கூடாது. உலக பெண்கள் எல்லாம் ஒரு பக்கம் கதிஜாவுக்கு முன்னால் ஒரு பொருள் அவருடைய அந்தஸ்து யாராலும் தரவே முடியாது. அந்த வார்த்தையை இனிமேல் பயன்படுத்தக்கூடாது. சரி, மஹப்பத் வைப்பது என்பது நம்ம கையில இல்லை. ஆனா மஹப்பத் வைக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். குறிப்பா அல்லாஹ்வுக்கு மஹப்பத் வைப்பது வந்து பெரிய பாடு, பெரிய கஷ்டம். என்ன செய்யறதுமா இல்லாட்டி நான் நமக்கு அல்லாஹ் அதாவது கொண்டு வரேன்னு சொல்றான். என்ன செய்யறது? ஏதாவது முடிவு எல்லாம் முகமது வைக்கிற எல்லாத்துக்கான கொஞ்சம் கூட மனசு மறைக்காம சொல்லுங்க. நம்ம இப்போ யார் யாரெல்லாம் அல்லாஹ் சொல்றது 8 விஷயத்துல இது ஈக்குவல் அந்த சம அளவுக்காக முகமதுக்கான சொல்லுங்க. நம்ம பஞ்சாப் மேல வைக்கக்கூடிய மஹப்பத் அளவுக்கு எல்லாம் மஹப்பத் இருக்கா? பெற்றோர்கள் மீது, பிள்ளைகளின் மீது, குடும்பத்தாரின் மீது, வியாபாரத்தின் மீது, வீட்டின் மீது, நம்முடைய அண்ணா ஆடு மாட்டு அந்த காலத்தில் செல்வம், அது போல காரு கண்ணி பிற உபரியான செல்வங்கள், இதன் மீது எவ்வளவு மஹப்பத் இருக்கோ அதே அளவுக்கு நிறைக்கு அளவாவது எல்லாம் மஹப்பத் இருக்கா? ரசூலுல்லாஹி மஹப்பத் இருக்கா? இல்லையே. அப்ப இதை விட அதிகமான பிரியம் வைக்கணும்னு சொல்றாங்க. இதை விட ஒரு பாயிண்ட் கூட இருக்கணும், 51% இருக்கணுமே. இது 49 வச்சு இல்லையம்மா, என்ன செய்யறது?